ஹாய். இன்றைக்கி அதிகமாக பேசிகிட்ருக்க விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் விஷஸ் ஈரான். ரெண்டு கண்ட்ரிஸுமே ரொம்ப நல்ல கண்ட்ரி. மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். பெர்ஷியன் மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, நல்ல பாசமான மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. இஸ்ரேல் மக்களும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியெல்லாம் விட அவங்க ரொம்ப வளர்ந்த கண்ட்ரியாக இருந்தும் இன்றைக்கி அவங்க ஃபைட் பண்ணிக்கிறது என்னமோ ரிலீஜியன் பேஸ்டு ஒரு ஃபைட்டு தான். அதோட ஆரிஜின் எடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு அண்ணன் தம்பியாக இருந்து பிரிஞ்சது தான் இந்த முஸ்லீம், கிறிஸ்டியன் இதெல்லாமே. ரிலீஜியஸ் வச்சு ஃபைட் பண்ணுறது, அதுவும் இந்த டைமில் அப்படிங்கிறது நினைக்கவே ரொம்ப கஷ்டமாகவும், அதே மாதிரி சிரிக்க தான் தோணுது. என்ன தான் நம்ம வளர்ந்தாலும் அட்லாஸ்ட் திருப்பியும் அதே பழைய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜெருசலமாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியோட எந்த ஒரு புனித தலமாக இருக்கட்டும், அந்த புனித தலம் தலமாக இருக்கும் வரை தான் அது புனித தலம். அது கடல் வந்து அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா, எர்த்துக்கு வந்து அந்த இடம் முடிஞ்சு போச்சுன்னா, எந்த இடமுமே புனிதமான இடமாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ கடவுள் நமக்கு அதை அது வரைக்கும் விட்டு வச்சிருக்கிற வரைக்கும் தான் நம்ம அந்த இடத்த யூஸ் பண்ணவே முடியும். நம்மளை எவ்வளோ நேரம் கடவுள் வச்சுருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்தளவு தான் நம்மளும் வாழ முடியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு எதுவுமே ஒரு ஒரு பெர்மனண்ட் இல்லாத ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்க ரிலீஜியஸ் பேஸ்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்படி இவ்வளோ சண்டை போட்டுட்டு இவ்வளோ பாலிட்டிக்ஸ் அதில் பண்ணிகிட்ருக்கீங்க. நினச்சி பாருங்கள், அதில் இறக்குறவங்க எல்லாரும் தப்பானவங்க கிடையாது. ரெண்டு சைடுமே சொல்கிறேன். அவங்கவுங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்க அவங்களுக்கு இறப்புனா என்னன்னே தெரியாது. அம்மா அப்பா இறந்துடுவாங்களா, நம்மளை விட்டு போயிடுவாங்களா, அப்படி ஒரு திங்கிங் கூட அந்த குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பில்லை. பட் எத்தனையோ குழந்தைங்க எங்கெங்கேயோ அனாதையாக்கப்படுறாங்க. சில குழந்தைகள் இறந்தும் போயிடுறாங்க. சில குழந்தைகள் தன்னோட பாடி பார்ட்ஸை இழந்து வாழ வேண்டிய, தன்னோட பேரண்ட்ஸ், தன்னோட ஃபேமிலி இழந்து வாழ வேண்டிய பிரச்சனைகள் எல்லா நாட்டிலையும் நடக்குது. இங்கே இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேயும் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவிலையும் அடிக்கடி கஷ்டங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இது வேர்ல்டு வைடாக இந்த ப்ராப்ளம் ஏன்? நம்ம அடிப்பட்டால் கடவுளேன்னு சொல்லுவோமே, ஏன் கிருஷ்ணர், ராமர், அல்லாஹ், ஜீசஸ், மாதா எதுக்கு? அது எனக்கு அது தெரியல. ரிலீஜியஸ் பேஸ்டாக அவங்களுக்கு பிடிச்சது நம்ம கும்பிடலாம். எனக்கு எங்கள் அப்பாவை கடவுளாக பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு கடவுள். ஸோ கடவுளுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடலாம், அதில் தவறு இல்லை. பட் அதை பேஸ் பண்ணி அதை ஒரு பிடிமானமாக வச்சுக்கிட்டு அதுக்காக ஃபைட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல. நான் ரிலீஜியனை எப்படி பார்க்குறேன்னா, அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள். இப்போது நம்ம ரிலீஜியனில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம். ஸோ எல்லா ரிலீஜியனோட எல்லாத்துலேயுமே கடவுள்னு சொல்லப்பட்டவர் எல்லாமே நல்லது. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படி நம்ம சந்தோஷப்படுத்தலாம், எப்படி மற்ற உயிர்கள் மேலே அன்பு செலுத்தலாம், இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் ராக்கெட் கண்டுபிடிங்க, நீங்கள் வந்து வேறு புதுசாக வந்து வெடி கண்டுபிடிங்க, இன்னொருத்தவங்க மேலே அதை போய் செலுத்துங்க, அவங்கள வந்து உருக்குலைங்க அப்படின்லாம் எந்த கடவுளும் சொல்லலை. ஸோ நம்ம மனுஷன் மாதிரி ஒரு மோசமான விலங்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன ஒரு நீடில் எடுத்து நம்ம கண்ணை குத்தி பாருங்கள், எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஒரு இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது எனக்கும் பிளட் ரெட் கலரில் தான் இருக்கும், பெர்ஷியனுக்கும் ரெட்டில் தான் இருக்கும், இஸ்ரேலிய பீப்புளுக்கும் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வழிகள் ஒன்று தான். இன்னமும் இந்த மாதிரி மதம், ஜாதி இப்படி வச்சுட்டு ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கில் பண்ணிக்கிறது. நம்ம மனுஷங்கள் வந்து விலங்குகளோட விட மோசமானவங்களாக இருக்கும். அது கூட பசிச்சா மட்டும்தான் தனக்கு நிறைய உண்ணும். அது இல்லைன்னா சும்மா அது படுத்திருக்கும்போது பக்கத்தில் போனால் கூட அது அந்த இறையை வந்து எதுவும் பண்ணாது. ஸோ அவ்வளோ டீசெண்டாக இருக்க அதுங்களை விட 6 அறிவு வச்சுட்டு நம்ம ஏன் இவ்வளோ தப்புகள் பண்ணுறோன்னு எனக்கு தெரியலை. இன்பிட்வீன் இந்தியா சேஃபஸ்ட் கண்ட்ரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி துபாய் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடிய, ரொம்ப ரிச்சஸ்ட்டு, ரொம்ப பாதுகாப்பான ஒரு கண்ட்ரின்னு சொல்லப்பட்ட எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி அன்சேஃபான ஒரு இடமா தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது நான் இந்தியாவில் இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா மக்களும்
ஒரே தட்டின் கீழ், அதாவது ஒரே பூமியில் தான் வாழ்கிறோம். இதில் இந்த ரிலீஜியன் வச்சு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் விஷ் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வர்ஷிப் பண்ணுங்கள், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் அதை வச்சுட்டு இது என்னோடய ரீஜியன், என்னோடய இடம், யாருங்க கொடுத்தா உங்களுக்கு இடம்? இந்த இடத்துல பிறக்கிறதுக்கான அனுமதியே ஏதோ ஒரு சக்தி கொடுத்துருக்கு. அந்த ஒரு சக்தி கண்டிப்பாக இப்படி அடிச்சிட்டு சாகுங்கன்னு சொல்லணும்னு எனக்கு தோணலை. ஸோ இதை பற்றி நீங்களும் யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.